இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் யோவான் எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 14வது வசனம் வரையிலும் நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இங்கே மீன் பிடிக்கும்படியாக 7 பேர் கடந்து சென்றார்களே, அந்த ராத்திரியில் அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை என்று பார்க்கிறோம். இரவு முழுவதும் பிரயாசப்படுகிறார்கள், ஒன்றும் கிடைக்கல. விடியற்காலமானபோது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். உயிர்த்தெழுந்த இயேசுவில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்பதற்கு அடையாளமாக உயிர்த்தெழுதலுக்கு முன்பாக அவருடைய இருதயம் எப்படி இருந்ததோ, அவருடைய அன்பு எப்படி இருந்ததோ, அவருடைய தாழ்மை எப்படி இருந்ததோ, அதை அப்படியே அவர் உயிர்த்தெழுந்த பின்பும் அவர் கடைபிடிக்கிறதை, அதை காட்டுகிறதை நாம் பார்க்க முடியும். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிப்பதற்கு ஏதாயிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். யாரோ நிற்கிறார் என்று அறிந்து கொண்டார்கள். அவர்களிடத்தில் உண்மையிலேயே அவர்கள் முழுவதும் பிரயாசப்பட்டும் ரொம்ப விரக்தியில் இருக்கிறாங்க. ஒன்றுமே இல்லை, வேகமாக சொல்கிறாங்க, ஒன்றுமில்லை என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலப்புறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வலப்புறமாக வலையை போடுங்கள் என்று சொன்னபொழுது அங்கே ஒரு அற்புதம் நடக்கிறதை பார்க்கிறோம். இதுபோன்ற அற்புதம் லூக்கா 5வது அதிகாரம் 4-10 வரையிலும் பார்க்கிறோம். ஆழத்தில் கொண்டு போய் வலையை போடுங்கள் என்று சொன்ன அங்கே இயேசுவை பார்க்கிறோம். அந்த நேரத்தில் பேதுரு ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து, நான் பாவியாகிய மனுஷன், நீர் என்னை விட்டு போய்விட வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு ரியாக்ஷனை செய்ததை பார்க்கிறோம். கடலில் ஒவ்வொரு மீன் இருக்கிற இடமும், வானத்தில் ஒவ்வொரு நட்சத்திரம் இருக்கிற இடமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். ஏசாயா 40:26 உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள், அவைகளை சிருஷ்டித்தவர் யார்? அவர் அவைகளின் சேனையை இலக்கத்திட்டமாய் புறப்பட பண்ணி அவைகளையெல்லாம் பேர் பேராக அழைக்கிறவராமே. அவருடைய மகா பலத்தினாலும் அவருடைய மகா வல்லமையினாலும் அவைகளில் ஒன்றும் குறையாமல் இருக்கிறது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். மனிதர்களை பிடிக்கிறதற்கு இங்கே ஒரு பாடம் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். மத்தேயு 4வது அதிகாரம் 19ஆம் வசனத்தில், நான் உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்று சொன்னாரே. கிறிஸ்து அவர்களை நடத்தி அவர்களை ஆசீர்வதிக்கவில்லை என்றால் அவர்களுடைய உழைப்பு வீணாயிருக்கும். வருங்கால விசுவாசிகள் எங்கே இருக்கிறார்கள் என்றும் அவர்களை எவ்வாறு சென்றடைவதென்றும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். ஆகவே தான் அதற்கு முன்மாதிரியாக இங்கே ஒரு பாடத்தை அவர் கற்றுக் கொடுக்கிறார். மீன்கள் எங்கே இருக்கிறது, அதை அவருடைய சொற்படி கேட்டால் பிடிக்க முடியும். அதே போல் விசுவாசிகள் எங்கே இருக்கிறார்கள், ஆண்டவர் நடத்துகிறபடி சென்றால் அவர்களையும் ஆண்டவருக்கு நேராக வழிநடத்த முடியும். மீன்களை பிடிக்கிற உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்று சொன்னாரே, அந்த பாடத்தை அவர்களுக்கு புரிய வைக்கும்படியாக ஆண்டவர் இந்த அற்புதத்தை செய்கிறதை பார்க்கிறோம். இங்கே பேதுருவுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குது? ஆடை இல்லாததினால மேல் சட்டையை கட்டி கொண்டு அவன் கடலிலே குதித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். 8ஆம் வசனத்தில் ஏறக்குறைய 200 மூல தூரத்தில் இருந்த அவர்கள், அந்த மீன்கள் நிறைய இருக்குது, 153 பெரிய மீன்கள் இருக்குது. அந்த வலையை இழுத்து கொண்டு வந்தார்கள். அந்த வலை கிளியாதபடிக்கும் ஆண்டவர் அங்கே பார்த்து கொண்டதை பார்க்கிறோம். அவர்கள் சிரமப்பட்டு இழுத்து கொண்டு வருகிறார்கள். மீன்கள் ஏராளம் கிடச்சிருக்குது. அதே போல் வலையும் கிளியாதபடிக்கு இயேசு கிறிஸ்து பார்த்து கொண்டதை பார்க்கிறோம். வசனம் 9-13 வரையிலும், பரலோகத்திலிருந்து வந்த கர்த்தர் அவர்களுக்கு காலை உணவு சமைத்து கொடுக்கிறதை பார்க்கிறோம். அவருடைய இருதயம், அவருடைய அன்பு, உதவி செய்வதற்கு அவருக்கு இருந்த விருப்பம் மாறவே இல்லை. அந்த 153 மீனை அவர்களை சாப்பிட சொல்லலை. ஒரு சிலவற்றை இந்த கரி நெருப்பில் கொண்டு வந்து போடுங்கன்னு சொல்லி அங்கே கடற்கரை ஓரத்தில் கரி நெருப்பு போட்டு அவர்களுக்கு மீன் சமைத்து அப்பத்தையும் அங்கே இயேசு கிறிஸ்து ரெடி பண்ணி வைத்திருக்கிறார். விடியற்காலமான போது பசியில் இருக்கிறவர்களுடைய சரீர தேவையை அறிந்தவராக அங்கே அவர்களுக்கு ஒரு உணவை சமைத்து கொடுக்கிறதை, காலை உணவை சமைத்து கொடுக்கிறதை பார்க்கிறோம். அது முதல் பலமுறை எல்லா தலைமுறையிலும் கர்த்தர் தம்முடைய ஊழியர்களுக்கு அற்புதமான முறையில் தேவைகளுக்கு வேண்டியவைகளை கொடுக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். மத்தேயு 6வது அதிகாரம் 31
33 வரை பார்க்கிறோம். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், பின்பு இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று ஆண்டவராகிய இயேசு பிரசங்கித்தாரே. அதன்படி முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படாத சூழ்நிலையின் மத்தியில் அவர்கள் கரையேறின பொழுது அவர்களுடைய அந்த மீன்கள் நிறைய கிடைக்கிறதற்கும் அதை விற்று அவர்கள் தங்கள் தேவைகளுக்கு ஏற்ப பணத்தை எடுத்துக்கொள்ளுகிறதற்கும் அவர்களுடைய காலை நேரத்தில் அந்த உணவை சமைத்து ஆண்டவர் கொடுத்து அவர்களுக்கு அதை பரிமாறினதையும் பார்க்கிறோம். பிலிப்பியர் 4:19 என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு எடுத்து கொடுத்து சாப்பிடும்படியாக அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அவர்களுக்கு அதை கொடுக்கிறார். அவருடைய உயிர்த்தெழுதல் அவருடைய தாழ்மையையும் ஜனங்களுக்கு சேவை செய்யும் விருப்பத்தையும் நீக்கி போடலை. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்பதற்கு இது ஒரு அடையாளமாக இருக்கிறது. உயிர்த்தெழுந்த இயேசு தன்னுடைய சீஷர்களுக்கு இந்த பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். நாமும் கற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் தாழ்மையையும் ஜனங்களுக்கு சேவை செய்யும் விருப்பத்தையும் ஒரு நாளும் விட்டுவிடாதபடி கர்த்தருக்கென்று ஊழியம் செய்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.